பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் திருவலம் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் மக்கள் வீட்டு மணி பட்டா கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவலம் பகுதியைச் சேர்ந்த 36 குடும்பத்தினர் அப்பகுதியில் உள்ள கோயில் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் தாங்கள் வசிக்கும் அதே வீடுகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்குமாறு ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். சிவகங்கையில் போக்குவரத்து பெண் காவல் சார்பு ஆய்வாளரை தகாத வார்த்தையால் திட்டியதாக பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர். அச்சமயம் கோட்டை பகுதியில் போக்குவரத்து சார்பு ஆய்வாளர் அழகுராணி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது நகர பாஜக தலைவர் உதயா என்பவர் தனது காரில் சீட் பெல்ட் அணியாமல் சென்றதாக கூறப்படுகிறது. அதனை கண்டு வாகனத்தை மறித்த சார்பு ஆய்வாளர் சீட் பெல்ட் அணியாமல் சென்றது குறித்து கேட்ட நிலையில் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது பாஜக நிர்வாகி உதயா சார்பு ஆய்வாளரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி உதயாவை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து பாஜக நிர்வாகிகள் காவல் நிலையம் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி அடைந்துள்ளனர். பொன் அமராவதியில் சாலையின் நடுவே காவிரி கூட்டு குடிநீர் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதையடுத்து சாலையின் நடுவே பள்ளம் தோண்டப்படுவதால் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். மேலும் தாமதமாக நடைபெற்று வரும் பணியினை விரைந்து முடிக்க வேண்டுமென பொதுமக்களும் வணிகர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் உள்ள உண்டியல் எண்ணப்பட்டதில் 1,90,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர் விடுமுறையை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி கோயிலில் பக்தர்கள் அதிகரித்ததால் கடந்த 12 நாட்களில் கோயில் உண்டியல் நிரம்பியது. தொடர்ந்து மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்த உண்டியல் எண்ணப்பட்டதில் 1,17,17,084 ரூபாய் ரொக்கமாகவும் 622 கிராம் தங்கமும் 12,382 கிராம் வெள்ளியும் 504 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மினி பேருந்து வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். உதாரமங்கலம் பகுதியிலிருந்து பள்ளியகிரகாரத்திற்கு மினி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது உதாரணமங்கலம் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 10 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோட்டூரிலிருந்து பறக்கை செல்லும் சாலையில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படாத நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கோயில் குடமுழக்கு விழாவை வருவாய்த்துறை அதிகாரிகள் திடீரென நிறுத்தியதால் அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆணைக்குப்பம் பகுதியில் சித்தி விநாயகர் கோயில் அப்பகுதியைச் சேர்ந்த பொன்னி கைலாசம் குடும்பம் மற்றும் அவர்களது உறவினர்களால் நிர்வகித்து வரப்படுகிறது. இதையடுத்து கோயில் குடமுழக்கு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் திராவிட கழகத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் அவருக்கு ஆதரவானவர்களை வைத்துக் கொண்டு வேத ஆகம முறைப்படி குடமுழக்கு விழா நடத்தக்கூடாது என தகராறு செய்துள்ளார். இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் குடமுழக்கு விழாவை நிறுத்தியதால் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.